சாம்பாரும் உருளைக்கிழங்கு தொட்டுக்கையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு நல்லா எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சுருவோம். பருப்பு நல்லா வெந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, நம்ம இப்போ பருப்பு வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு. இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். அதில் இன்னொரு டீஸ்பூன் சின்னஞ்சீரகம் சேர்த்துப்போம். அது கூடயே ஒரு 2 பட்டை மிளகா சேர்த்துப்போம். அது கூடயே பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குது. அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதங்கும் போதே நம்ம இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், பெலாக்கொட்டை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதில் ஒரு கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடயே. இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம குழம்பு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சு பருப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ இதில் குழம்புல நான் உப்பே போடல, இப்போ தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு கொதி நல்லா வருத்தோம். பாருங்க, அந்த பெலாக்கொட்டை தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா உரித்து நம்ம கழுவிட்டு இப்போ கொதிக்கிற குழம்புல போட்டோம். இப்போ உரிச்சிட்டு நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம இதில் உரித்து வச்ச பெலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இந்தமாரி நல்லா உடச்சி அதை அது மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிடலாம். இப்போ உரிச்சிட்டு இதில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம மாங்காய் போடுறதுனால புளி ரொம்ப போடல, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துப்போம். புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தான் பெலாக்கொட்டைலாம் நல்லா வேகும். நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் மாங்காய் போட்டால் போதும். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் திரிஞ்சு வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாங்காய்லாம் வெந்துருச்சு, எல்லா காயுமே வெந்துருச்சு. சூப்பராக மாங்காய், முருங்கைக்காய், பெலாக்கொட்டை, கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரெடி. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு தொட்டுக்க தான் சேர்ப்பேன். அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை 4ஆக அரிஞ்சிக்கலாம். பாருங்க, 4ஆக அரிஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் வானல்லே வேக போட்டுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா வேக போட்டுவோம். உருளைக்கிழங்கு தொட்டுக்கைக்கு இப்போ வெறும் வெங்காயம் நல்லா நிறைய அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, பூண்டு பல்லு தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வெங்காயத்தையும் பூண்டு நல்லா வதக்கி விட்டு இதை நசுக்கி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே அதை கூட கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ அது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்தோடனே அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்குது. பூண்டையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அதை எடுத்து உருளைக்கிழங்க நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். நான் கரண்டியாலே பாருங்கள் வச்சு பின்னாடி திருப்பி வச்சு சேர்த்துட்டேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை நல்லா சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா மிளகாத்தூள் போட்டு இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு, மிளகாத்தூள், காரம்லாம் உருளைக்கிழங்கு ஏறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மிலே வைப்போம். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்க, தயிர் தாளிக்க போகிறோம். இது கடையில் வாங்கின தயிர் தான், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்க, தயிர் தாளிக்க எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதை கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரியுது. அது கூட ஒரு பட்டை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்து இப்போ வச்சுருக்க தயிரில் இதை எடுத்து மாற்றிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை கிண்டி எடுத்து எட்டைக்கு வச்சுருவோம். என்ன உத்தரா பண்ற? பூ கட்டிட்டு இருக்கிறேன். என்ன பூ கட்டுற? இன்னைக்கு சந்தன முல்லை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதனால சாமிக்கு சந்தன முல்லை போடணும். அதனால சரி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சந்தன முல்லை. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு நம்ம வீட்டுல? இன்னைக்கு நம்ம வீட்டுல வெஜ்ஜு தான். இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, அதனால சாம்பார், தயிர், உருளைக்கிழங்கு தொட்டுக்க எல்லாம் செஞ்சேன். வேற எதுவும் செய்யல. சாம்பார், உருளைக்கிழங்கு எல்லாம் செஞ்சது ரெசிபியா போட்டிருக்கேன். இன்னைக்கு பெலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. பாருங்க, நீங்களும் பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன உத்தரா சோகமா இருக்கிற? நான் சோகமா இருக்கிறேன் போங்க, எனக்கு பேசுறதுக்கு மூடே இல்ல. என்ன உத்தரா எப்படி சொல்லிட்ட? நீனு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருப்ப, இப்ப சோகமா இருக்கிறன்னு சொல்ல, என்ன விஷயம்? என்ன விஷயமா? சின்னவனுக்கு தான் உடம்பு சரியில்லை, பல்லு வலிக்குது. அதான் அவனதான் என்ன செய்யறது. அன்னைதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோமே. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு தான் வந்து அதான் டாக்டர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. என்ன பண்றது? இப்ப திரும்பியும் வாய் வீங்கி போயிருக்கு. திரும்பியும் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனோம். வாய் நிறைய சொத்த புல்லு. சின்ன வயசுல சாக்லேட்டு, கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து தராதன்னு கேட்டீங்களா? மாத்துக்கட்டுல எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. இன்னைக்கு வாய் நிறைய சொத்த புல்லு. 7 வயசுல வாய் நிறைய சொத்த புல்லுதான் இருக்கு. என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்து போனோம். நீங்க வேணா அவன்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்றான்னு பாருங்க. ரஷன், சாப்பிட்றியாப்பா? என்ன சாப்பிட்ற? சாம்பார்னா ரொம்ப பிடிக்குமா? சரி, பல்லு வலிக்குதாப்பா? இங்க பாரு, என்ன பாரு, பல்லு வலிக்குதாப்பா? எங்க வலிக்குது? அதுக்கு தான் சொன்னேன் நான், சாக்லேட்லாம் அதிகமாக சாப்பிடாத. சாக்லேட்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இப்போ பல்லு வலிக்குது. அதிகமாக வலிக்குதா பல்லு? எப்படி விட்டு விட்டு வலிக்குதா? சரி, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா போகணும். அப்புறம் பல்லு வலி எப்படிப்பா சரியா போவோம்? என்ன பேஸ்ட்டு? ஹாஸ்பிட்டல்ல பேஸ்டா? அதான் கேட்க மாட்டேன் உனக்கு தான். சரி, உங்க அம்மாவை தான் கேட்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா வேணாமான்ட்டு. ஆல்ரெடி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனப்பயே வந்து மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்துட்டு பேஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. இதை போட்டு ப்ரஷ் பண்ணுங்க சரியாயிடும், அப்படி இல்லைன்னா பல்லுதான் புடுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை போட்டதுக்கு வந்து அந்த வீக்கம் குறையுது. அப்புறம் அந்த மாத்திரையை நிப்பாட்டினா உடனே அந்த வீக்கம் திரும்பி வர ஆரம்பிச்சிருது. இப்ப திரும்பி ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனோம். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். என்ன பையன், பெரியவங்களுக்கே பல்லு புடுங்கன்னா தாங்க முடிய மாட்டேது.
அவனுக்கே ஆல்ரெடி பல்லு புடுங்கிருக்கிறாங்க, பல்லு புடுங்கணும்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கூட்டிட்டு தான் போய் ஆகணும். எத்தனை மணிக்கு டாக்டர் வருவாங்க? அவரு ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் இருப்பாரு அவரு. அதுக்குள்ளார நம்ம போயிடணும். வெள்ளிக்கிழமை இந்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு வீடு வாசலாம் கூட்டிட்டு விளக்கு ஏத்திட்டு கிளம்பி போகணுங்க. இந்த மாதிரிலாம் போகணும், போயிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல, தெரியாம அப்ப வந்து ஸ்நாக்ஸ், கேக்கு, சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் அதிகமா வாங்கி கொடுத்துட்டேங்க வீட்டுல. தெரியாம கொடுத்துட்டோம். அது இப்பதான் எனக்கு பின்னாடிதான் அது பெருசா காமிக்குது. அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தா இந்த மாதிரி இனிப்பு ஐட்டமே அதிகமா வாங்கி தராதீங்க. அது வந்து அப்ப தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி சொத்த பல்லு வந்து வாய் வீங்கும் போது அதுக்கு பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு. பெரியவங்களுக்கே பல்லு வலி வந்து வின்னு இழுக்கும், தாங்காது. ஏன்னா கொஞ்ச நாள் நான் அனுபவிச்சிருக்கிறேன் இடையில. இப்ப அவனுக்கு வந்து அவனால சொல்லவும் முடியல, ஒண்ணும் பண்ணவும் முடியல. அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு மேக்சிமம் ஸ்வீட்டோ சாக்லேட்டோ அதிகமா வாங்கி தராதீங்க. எப்போ ஒரு டைம் 2 டைம் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி சுத்து சுத்து சுத்து. வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம். செம்ம மழையில மாட்டிக்கிடுச்சு. அதனால ஃபேன்சி கடைக்கு வந்துட்டு அந்த கடையில உட்காந்துருக்குறோம். கேட்டான், அழுதான். அதனால வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு bye.